சும்மா நிறைய பேர் பரிசுத்தாவி பெற்றீங்களா பரிசுத்தாவி பெற்றீங்களான்னு கேட்பாங்க. பரிசுத்தாவியுடைய பெற்றத எப்படி இருக்குது? நிறைய பேர் என்ன கேட்பாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்தாவி பெற்று பரிசுத்தாவி இல்லாம நான் எப்படி வழி நடத்தப்படுவேன்? பரிசுத்தாவி இல்லாம நான் எப்படி பிரசன்னம் பண்ணுவேன்? பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்தல் இல்லாம நான் எப்படி ஜெபிப்பேன்? யோசிக்கலாமே. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்நிய பாஷை மட்டும் பேசினாதான் அது பரிசுத்த ஆவி. இல்ல, இங்க என்ன சொல்றாரு? நான் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மள திக்கற்றவராக ஆண்டவர் விடவே கிடையாது இந்த உலகத்துல. நம்மளுக்கு என்னைக்குமே அவர் விடவே இல்லை. அவர் தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்ன ஒரு அருமையான ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம ஒரு ஸ்ட்ரென்த் ரிசீவ் பண்றோங்க. அந்த ஸ்ட்ரென்த் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். நிறைய நேரங்களில நிறைய பேர் சோர்ந்து போவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய சோர்ந்து போகிற காரியங்கள் நிறைய வரும்போது ஆண்டவர்கிட்ட உடனே கேட்பேன், ஆண்டவரே இந்த சோர்வின் ஆவி எனக்கு வேணாம், உங்களுடைய தேற்றரவாளனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. எங்க இருந்து எப்படி இருந்து எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அந்த செல்ஃப் என்கரேஜ்மெண்ட், அந்த ஒரு நம்மளுடைய அந்த உற்சாகத்தை அவர் ஆட்டோமேட்டிக்கா தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம எங்கேயும் போயிட்டு ஒரு மூவி தியேட்டர்ல உட்காந்து 3 hour உட்காந்துக்கிட்டு மூவி பார்த்துட்டு வந்தா என் கவலை எல்லாம் போயிடும், என் கஷ்டம் எல்லாம் போயிடும், என் பயம் எல்லாம் போயிடும் நம்ம நினைக்க வேண்டாம். அல்லது வேற எங்கன்னா சுத்திக்கிட்டு வந்தா போதும், குடிச்சிட்டு வந்தா என் கவலை எல்லாம் நான் மறந்தோம். நிறைய பேர் எதுக்கு குடிக்கிறீங்க கேட்டா, என் கவலையை மறக்கிறதுக்கு தான் நான் குடிக்கிறேன். கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கணுமா? அப்புறம் அந்த தெளிஞ்சிட்டா திருப்பி அந்த கவலை உங்கள்கிட்ட தான் வரப்போகுது. ஆனா தேற்றரவாளன் உங்களோட கூட இருக்கும் போது அந்த கவலை உங்ககிட்ட வராது. பிசாசு உங்களை கொண்டு போயிட்டு நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவான், வா உன் சைட்ல நீ நல்லாயிடுவ, நீ ஜெபம் பண்ணிட்டு ஜெயிச்சிருவ, அதனால உனக்கு நான் கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசனோ நம்மளுக்கு கவலையை கொடுத்துக்கிட்டே இருப்பான், கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பான். இப்போ கூட யாருன்னா உட்காந்து சும்மாவே கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. சும்மாவே ஐயோ கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா, பேச மாட்டார். கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. உங்களை திக்கற்றவளாக விடுன்றாரு ஆண்டவர். சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவளாக விட, உங்களை நான் தனியா விடவே இல்லை, உங்களை நான் அனாதையா விடவே இல்லை. ஆண்டவர் அவர் சொல்ற, நான் உங்களை விடவே மாட்டேன். சோ 17வது வசனம் பாருங்க, ரொம்ப அழகாகுது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. பார்த்தீங்களா, நல்லா தெளிவா இருக்குது இந்த இடத்துல. உலகம் அந்த சத்திய ஆவியானவர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு புரியாது. இப்ப இந்த செய்தி கூட இது என்னடா ஆவியை பத்தி பேசுறாங்களே, சத்திய ஆவியை பத்தி பேசுறாங்களே, பரிசுத்த ஆவியை பத்தி பேசுறாங்களே, தேற்றரவாளனை பத்தி பேசுறாங்களேனாக்கா, விசுவாசிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இது புரியும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு புரியாது.